சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் ஆம்னி வேன் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் தமிழகம் முழுவதும் உரிய பாதுகாப்பின்றி சாலையோரம் ஆபத்தான கிணறுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான சிறப்பு நேரலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் இருவர் இணைந்துள்ளனர். ராஜீவ் கிருஷ்ணா மற்றும் பழனிவேல் ஆகியோர் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். முதலாவதாக, சாத்தான்குளம் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் உடல்களுக்கு உடற்கூராய்வு நடைபெறும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ் கிருஷ்ணா, நீங்க சொல்லுங்க, மொத்தமா அந்த ஆம்னி வேன்ல எத்தனை பேர் பயணம் மேற்கொண்டாங்க? 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்தவங்களோட விவரங்கள் என்னென்ன? அவங்களோட உறவினர்கள் என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க? பிரியதர்ஷினி, சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளன் விலையை சேர்ந்தவர் மோசஸ். இவர் கோயம்புத்தூரில் வசித்து வருகிறார். தனது குடும்பத்தோடு அங்கு வசித்து வருகிறார். அங்கு மளிகை கடை வைத்திருக்கிறதனால் அங்கேயே வசித்து வருகிறார். தற்போது அங்கிருந்து அவருக்கு சொந்த ஊரில் நடைபெறக்கூடிய ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடும்ப உறுப்பினர் 8 பேருடன் ஒரு காரில் பயணம் செய்து வந்து கொண்டிருந்தார். சாத்தான்குளம் அருகே மீரான்குளம் அருகே வந்து கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து 3 அடி பள்ளத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு 7 மீட்டர் தொலைவில் இருந்த தடுப்பு இல்லாத கிணற்றுக்குள்ளே கார் விழுந்தது. இதில் அவருடைய மகன் கிருபாகரன் உட்பட 3 உடனடியாக தப்பித்து வெளியே வந்து அங்கிருந்த கிராம மக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அளித்ததன் அடிப்படையில் அவர்கள் அங்கு வந்து தண்ணீரில் சுமார் 50 அடி ஆழத்தில் தண்ணீரில் மூழ்கியிருந்த காரை தேடிய போது அவர்களால் தேர முடியவில்லை. உடனடியாக தூத்துக்குடியில் இருந்து முத்துக்குழி வீரர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் அங்கு வந்து கார் 50 அடி ஆழத்தில் சகதியில் தங்கியிருப்பதை கண்டறிந்தனர். உடனடியாக பெரிய அளவிலான பொக்லைன் இயந்திரம் கொண்டு வரப்பட்டு 5 மணி நேரத்திற்கு பின்பு அந்த கார் மீட்கப்பட்டது. காரின் உள்ளேயே மோசஸ், அவரது மனைவி உட்பட 4 பேர் சீட் பெல்ட் அணிந்தவாறே உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். 1.5 வயது குழந்தை காணவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் மீண்டும் முத்துக்குழி வீரர்கள் சுமார் ஒரு அரை மணி நேர தேடுதலுக்கு பின்பு அந்த குழந்தையையும் மீட்டெடுத்தனர். 5 பேருடைய உடல்களும் பாளை அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவ உடற்கூறாய்வு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ உடற்கூறாய்வானது சுமார் 11 மணி அளவில் துவங்கும் என கூறப்படுகிறது. மேலும் இன்று காலை அந்த சம்பவ இடத்திற்கு தூத்துக்குடி வாகன போக்குவரத்து ஆய்வாளர் பாத்திமா பர்வீன் நேரடியாக சென்று அந்த வாகனத்தின் முன்பக்க சக்கரம் பஞ்சராகி இருந்தது. இது விபத்து நடப்பதற்கு முன்பாக நடந்ததா அல்லது அதற்கு பின்பு நடந்ததா என்பது குறித்து ஆய்வு செய்தார். மேலும் அந்த சாலையிலும் எதனால விபத்து நடைபெற்றது, சாலையில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்பதை குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து அந்த உறவினர்கள் அவர்களுடைய நகைகள் 20 பவுன் நகை வந்து அந்த கிணத்திற்குள்ளேயே கிடைக்கிறது, அதனை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்ததை அடுத்து தூத்துக்குடியில் இருந்து முத்துக்குழி வீரர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அங்கு கிணத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மோட்டார் மூலம் அமைக்கப்பட்டு தண்ணீரும் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, விபத்து எவ்வாறு நேர்ந்தது, இப்ப யார் யாருக்கெல்லாம் உடற்கூறாய்வு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிற விவரங்களை களத்திலிருந்து சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க ராஜீவ் கிருஷ்ணா, நம்ம தொடர்ந்து பேசலாம். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலையோரம் உள்ள ஆபத்தான கிணறுகள் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேலும் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பழனிவேல், கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கிணறுகள் ஆபத்தான முறையில தடுப்புச் சுவர்கள் கூட இல்லாம இருக்கு? குறிப்பா எந்தெந்த பகுதியில இந்த கிணறுகள் பெரும்பாலும் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு? விவரம். பிரியதர்ஷினி, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே விவசாய கிணத்தில் ஆம்னி வேன் விழுந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது இன்றல்ல நேற்றல்ல ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. கடந்த ஆண்டு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஒரு திறந்த கிணற்றில் ஒரு வெளியுற கார் விழுந்ததில் அந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தார்கள். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையே விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்றே சொல்லலாம். இங்கு விவசாயத்திற்கு பெரும்பாலும் நிலத்தடி நீரே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் சுமார் 60 அடி அகலத்திற்கும் 50 அடி ஆழத்திற்கும் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற கிணறுகள் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பல்வேறு இடங்களில் நாம் காண்டிருக்கோம். குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளிலே இந்த கிணறுகள் இன்றுமே அப்படியே இருக்கிறது. விவசாயம்
விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்பதால் இன்றும் விவசாயிகள் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து தருமபுரி சேலம் செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் டேம் ரோடு என்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம். இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த டேம் ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் அதிக அளவில் பண்ணுறாங்க. குறிப்பாக நெல் அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிணறுகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த சாலை அமைக்கப்படாததற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 40 அடி சாலையாக இருந்தது. தற்பொழுது 100 அடி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இருப்பினும் அந்த சாலை வரக்கூடிய கிணறுகளுக்கு அந்த தடுப்பு சுவர்கள் என்பது அமைக்கப்படாமலே இருக்கிறது. குறிப்பாக இந்த மேம்பாலங்கள் அமைக்கும் போதும் சாலை ஓரங்கள் அமைக்கும் போது இதுபோல கிணறுகள் இருந்தால் அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அந்த இரும்பு கம்பிகளை வந்து தடுப்புகளாக அமைக்கப்படுவார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அந்த இரும்பு கம்பிகள் இதுவரை சாலையாகவே அமைக்கப்படலை. இப்போ கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட கிணறுகள் இதுபோல் திறந்த வெளி கிணறுகள் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டூர், கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் தின்னக்கழனி, கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் வேட்டியம்பட்டி, இது போன்ற 11 இடங்களில் நம்ம இப்போ காலை முதல் கண்டறியப்பட்ட வகையில் வந்து 11 இடங்களில் வந்து இது போன்ற கிணறுகள் திறந்திருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதாவது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இந்த கிணறுகள் இருக்கிறது நம்மளால் உணர முடிகிறது. இது தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிணறுகள் ஆகும். இவை தாண்டி கிராம சாலைகள் அருகே அதிகமான கிணறுகள் இன்னமும் இருக்கிறது மாவட்டத்தில். குறிப்பாக கிராம சாலை என்பது ஒரு 10 அடி அகலம் கொண்ட ஒரு சாலையாக இருக்கும். இந்த சாலை ஓரங்களில் அதிக அளவில் கிணறுகள் இருக்கிறது. அவை அனைத்துமே பெரும்பாலாமல் தடுப்பு சுவர்கள் எதுவுமே அமைக்கப்படாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பல்வேறு இடங்களில் பார்த்திருக்கோம். குறிப்பாக சொல்லக்கூடிய பகுதி வாகன ஓட்டிகள் என்பது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போல தடுப்புகள் அமைக்க வேண்டும், தடுப்பு சுவர்களை அமைக்க வேண்டும் சொல்றாங்க. நம்ம இந்த சாத்தான்குளம் சம்பவத்தை மட்டும் இல்லாமல் பல்வேறு சம்பவங்களை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறது. கிணத்தில் வந்து வாகனங்கள் விழுவது, இது ஒரு புறம் இருக்க ஏரிக்கரைகள், அதாவது மாவட்டத்தில் வந்து ஏரிக்கரை ஓரமாகவே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏரிக்கரைகளிலும் கூட வந்து தடுப்பு சுவர்கள் பெரும்பாலும் அமைக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதாகவே வாகன ஓட்டிகள் சொல்றாங்க. இந்த வாகன ஓட்டிகளின் குற்றச்சாட்டு குறித்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் சொன்ன பதில் என்ன என்று பார்த்தால், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாதந்தோறும் சாலை பாதுகாப்பு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் நாங்கள் ஆலோசிக்கிறோம். அதில் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில், அங்கே வரக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் நாம் முதற்கட்டமாக நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த தடுப்புகள் எங்கெங்கெல்லாம் தடுப்புகள் அமைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்தும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்ததாக விரைவாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்படும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தெரிவிச்சிருக்காரு. பிரியதர்ஷினி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் தடுப்புச் சுவர்கள் கூட இல்லாமல் கிணறுகள் இருக்கு, அதை முறைப்படி தடுப்புச் சுவர்கள் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதா மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக ராஜீவ் கிருஷ்ணா, நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே இந்த விபத்துல 5 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு? மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இனிமேலும் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அதற்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள், குறிப்பா ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட கிணறா இருக்கட்டும், மற்ற கிணறுகளா இருக்கட்டும், அதை கணக்கெடுக்கிற, அதுக்கு தடுப்புச் சுவர்கள் அமைக்கிற பணி தொடங்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? பிரியதர்ஷினி, தற்போது அவங்க 3 பேர், அதாவது கிணற்றுக்குள் விழுந்து தப்பி வந்த 3 பேர் சிறிய காயங்களுடன் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் இருந்து அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர். மேலும் தற்போது காலையில் வாகன ஆய்வாளர் வாகன ஆய்வாளர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், மாநில நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், எந்த சாலைகள் எல்லாம், அதாவது ஒரு 10 மீட்டர் தொலைவில், சாலையிலிருந்து 10 மீட்டர் தொலைவில் எங்கெல்லாம் கிணறுகள் இருக்கின்றன என்பது குறித்து நடவடிக்கை எடுப்பது, அங்கே ஆய்வு செய்வதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. பிரியதர்ஷினி, நிச்சயமா இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் இருக்க அரசு தரப்பிலிருந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்கள் இருவருக்கும் நன்றி.